குட் ஈவினிங் காய்ஸ். இப்போ தான் வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். ஸோ எழுந்திரிச்சிட்டு பால் சூடு பண்ணி குடிச்சிட்டேன். அப்புறமா குட் டே பிஸ்கெட் சாப்பிட்டேன். இப்போ இருந்து வந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா மறுபடியும் நாளைக்கு வந்து ஊருக்கு போகிறேன். ஏன்னா லாஸ்ட் வீக் போயிட்டு வந்தேன். அந்த வீடியோ இன்னும் அப்லோட் ஆகலை. பட் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். நாளைக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போகிறேன். மறுபடியும் சம் ஒர்க் இருக்குது, அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கேன். ஒரு 2-3 days போயிட்டு வந்துடுவேன். அதுக்குள்ளே எங்கள் பேபிஸ் எல்லாமே இங்கே சோகமாக இருப்பாங்க. ஏன்னா நான் இருக்க மாட்டேன், டியூ வேலைக்கு போயிடுவேன் இல்லையா. ஸோ கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் யாரும் இல்லைன்னா கற்றுக்கிட்டு இருப்பாங்க. பட் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2-3 days இல்லையா. இப்போ வந்து பிக் பாஸ்கெட்டில் வந்து தோசை பேட்டர், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்னும் வரல. அது வந்ததுக்கப்புறமா சமைக்கணும். எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, கோல்டு, அப்புறமா ஒரு ஃபீவர் வர மாதிரியே ஃபீல் இருக்குது. ஆக்சுவலி அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம்னா ஐம் ஆன் மை பீரியட். ஸோ பீரியட் அன்னிலேருந்து, மீன்ஸ் ஃபஸ்ட் டேலேருந்து எனக்கு கொஞ்சம் ஃபீவர் இருக்குது. பட் ஆனால் டேப்லெட் எடுத்துக்கல. நாளைக்கும் கம்மி ஆகலை அப்படின்னா மண்டியா போகிறேன் இல்லையா. ஸோ அங்கே வந்து ரெகுலராக காட்டிக்கிட்டு இருந்த கிளினிக்லேயே காட்டிடுவேன். கம்மி ஆகலைன்னா, இல்லைன்னா போக மாட்டேன். ஹாப்பி ஊருக்கு போகிறேன். பட் ஆனால் ஸ்டில் ஒரு மாதிரி வீட்டில் இவங்களை எல்லாருமே விட்டுட்டு போகணும் இல்லையா. அதுலேயுமே வந்து லாஸ்ட் வீக் நான் போயிருந்தேன் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, வாஷ்ரூம் மேலே வந்து இந்த கீசர் பாயிண்ட் இருக்குது இல்லையா. ஸோ அங்கே வந்து நாங்கள் கீசர் போடல, உங்களுக்கே தெரியும், ஹீட்டர் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே வந்து வாட்டர் கனெக்ஷனோட பைப் இருக்குது இல்லையா. ஸோ அதை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டாங்க. சிண்டு தான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக யாருன்னு தெரியாது. ஸோ டியூம் வந்து காலையில் வேலைக்கு போய்கிட்டு இருக்கா. ஸோ வீட்டில் ஃபுல் தண்ணி வந்து ஃபுல்லாக ரூம், ஹால், வாசல் இருந்தே தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. அந்த படிக்கட்டு மேலெல்லாம் அப்படின்னு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி இது பண்ணா. ஸோ இவங்களை விட்டு போகிறதுக்குமே வந்து பயமாக தான் இருக்குது. நல்ல பசங்க தான். ஸோ பிக் பாஸ்கெட்டில் கால் வந்துருச்சு, நான் அட்டென்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். தக்காளி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறமா கொத்தமல்லி, இது தோசை மாவு பேக்கெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பேபி பொட்டேட்டோ. ஸோ 4 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இவ்வளோதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா போயிட்டு வாங்கிட்டு வரதுக்கு எனக்கு சோம்பேறியாக இருந்துச்சு. ஸோ சேம் ரேட் தானே, அதுக்காக தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாமே வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். நாளைக்கு மார்னிங் வந்து சும்மா அப்படியே வந்து க்ளீன் பண்ணால் போதும். எல்லாமே இப்போது சமைக்கணும். பிளாக்கோ, அங்கே ஒருத்தங்க இருக்காங்க தெரியுதா, குட்டி பசங்க. அவங்க எங்கள் வீட்டில் செகண்ட் ஆட் ஆனாங்க. ஆக்சுவலி 4 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து 2 பேரை வந்து கொடுத்துட்டோம். இன்னும் 2 பேரையும் வந்து நாங்கள் வச்சுக்கிறதா பிளான் கிடையாது. டியோட அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா இன்னுமே எடுத்துக்கவே இல்லை. அவங்க வந்து பெருசாகவே ஆகிக்கிட்டு இருக்காங்க. மேபி எடுத்துக்க மாட்டாங்களோ எனக்கு தெரியாது. ஒன்று வந்து ஃபுல் பிளாக் கலர் இருக்குது, இன்னொன்று வந்து சிண்டு கலர் தான். ஸோ இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அவங்க எடுத்துக்கிட்டால் எடுத்துக்க போட்டோம், இல்லைன்னா அப்படியே இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிக்கன் இருக்குது ஃப்ரிட்ஜில், அது வந்து போட்டுட்டு இல்லைன்னா கத்திக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, கால்கிட்டலாம் இருடாமா வரேன். கொஞ்சம் சிக்கன் இருக்குது, இதை வந்து போட்டுட்டு மற்ற வேலை பார்க்கலாம். இருங்க, வந்து போட்டுட்டு வந்துடுறேன். பாருங்க எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன சிண்டு, நியூவன், சிம்பா, பிளாக்கி, ப்ரௌனி ஓடிட்டான். அங்கே வந்து சாக்கோ இருக்குது, இது வந்து பெப்பர். 6 பேர். உங்களுக்கு ஃபுட் போட்டுட்டேன். இப்போ நாம் வந்து சமைக்கணும். எல்லாமே பண்ணிவிட்டு உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். உருளைக்கிழங்கு வந்து வாஷ் பண்ணிவிட்டு இப்போது வேக வைக்க போகிறேன். மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க, இதை பேபி பொட்டேட்டோ தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 பீஸ் பண்ணிவிட்டு போட்டுனா சீக்கிரமாக வெந்துடும்.
இப்போ ஜஸ்ட் வந்து சட்னி அப்புறமா இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து பண்ணிடுறேன். டி வந்த அப்புறமா வேணால் தோசை போட்டுக்கலாம், சுடு சுடு தோசை போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து வேக வச்சுட்டு பார்க்குறேன். கல்லும் போட்டுக்கிட்டுறேன். த்ரீ விசில்ஸ். நான் எப்போவுமே வந்து இங்கே நந்தினி பூத் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயே வந்து மாவு பேக்கெட் வந்து வேணும் அப்படின்னா எடுத்துகிட்டு வந்துடுவேன். எனக்கு வந்து தோசைக்கு வந்து நான் பேட்டர் வந்து ரெடி பண்ணுவேன், பட் சம்டைம் வந்து அது கரெக்டாக வராது, எனக்கு சொதப்பிடும் எவ்வளோ வாட்டி. அதனால தான் வந்து நீ தோசையே பண்ண வேணாம், தோசையிலேயே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து இதெல்லாமே பண்ணி அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். கையெல்லாம் இதாகிடுச்சு அதுக்காக தான். ஓகே, இது வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறமா பூண்டு, என்ன சொல்லுவாங்க, வரமிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் தக்காளி சட்னிக்கு. ஸோ தக்காளி சட்னி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதையுமே வந்து இந்த தோசைக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃப்ரேம்லேருந்து கொஞ்சம் இப்படி இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேமில் ஓகே. எங்கள் அம்மா சூப்பராக பண்ணுவாங்க தக்காளி சட்னி. ஸோ இது பண்ணிவிட்டு அப்புறமா நார்மல் தேங்காய் சட்னியும் பண்ணணும். பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வந்து வெந்துருச்சு, அதையுமே வந்து மசாலா பண்ணணும். ஒன்றா பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். What happened? Egg fry. Blackie. நேற்று சூடு வச்சியே. டே இங்கே பார்த்தியா? டே பிளக்கி பிளக்கோ. Mama gonna miss you for 3 days. அங்கே ஒருத்தி இருக்கா, பேக் எல்லாம் பிச்சு போட்டுட்டா. இப்போ கான் ஒன்றுமே வைக்க முடியாது இவள்கிட்ட. ஸோ வீட்டிலிருந்து கிளம்பி நான் வந்து சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன். டீவ் தான் வந்து ட்ராப் பண்ணால். அதுக்கப்புறமா பஸ் ஏறிட்டு வந்து நான் மண்டியா போயிட்டேன். அங்கே வந்து அதிகமாக வீடியோஸ் எல்லாம் எடுக்கல, ஏன்னா லாஸ்ட் வீக்கும் போயிருந்தேன் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும்தான் எடுத்தேன்.
அன்றைக்கி போன அன்றைக்கி வந்து அப்பா கூட ஏதோ ஒரு மாதிரி நெஞ்சு வளர்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ போயிட்டு வந்து ஒரு தம்ஸ்அப் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் நைட்டு ஒரு 10:30 இல்லை 11 இருக்கும் போயிட்டு வந்தேன். இது வந்து அதுக்கு அடுத்த நாள் அம்மா வந்து கேன்டீனில் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் அம்மா வந்து மார்னிங் டிஃபன், ஆஃப்டர்நூன் லஞ்ச், ஈவினிங் பஜ்ஜி போண்டா, அப்புறமா நைட் மறுபடியும் சாப்பாடு எல்லாமே பண்ணுவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து அப்பா வந்து ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ வீடியோஸில் காட்டியிருப்பேன் எங்கள் வீட்டில் வந்து ஃபிஷ் டேங்க் இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து 2 ஃபிஷ் இருந்துச்சு. ஒன்று வந்து இறந்துருச்சு. இப்போ ஒன்று தான் இருக்குது. இன்னும் ஒன்று வாங்கி விடணும். சின்ன டேங்க் தான். ஒரு 7-8 வருஷமாக இருந்துச்சு அந்த மீன். சடனாக இறந்துடுச்சு. ஸோ கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஓகே, இன்னொன்று வந்து வாங்கி விட்டுடலாம் அப்படின் தான். ஸோ அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து ஒரு பானிபூரி சாப்பிடலாம் அப்படின்னு போயிட்டு வரும்போது கொஞ்சம் இந்த ஹாட் சிப்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, ரெடி பண்ணி தருவாங்களே, அங்கே வந்து போயிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். தன்வி பாருங்க எவ்வளோ அட்ராசிட்டி பண்ணுவேன் இப்போ எல்லாம். பெரிய பொண்ணு ஆன உடனேயே வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் இப்போ எல்லாமே. இது வந்து நான் அம்மா கேன்டீன் போய்கிட்டு இருந்தேன். ஒரு ஈவினிங் ஒரு 6:30 7 கிட்ட அம்மா வந்து பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே, நான் வந்து பேக் டு பெங்களூர் வந்துட்டேன்.